ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சுவையான பாரம்பரியமான அக்கார வடிசல் எப்படி 10 நிமிஷத்தில் சட்டுன்னு பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பச்சரிசினாலும் எடுத்துக்கலாம். இது பொங்கல் பரிசில் கொடுத்த பச்சரிசி. இந்த கிளாஸ் அளவில் தான் நான் எல்லாமே அளந்து எடுத்துக்க போகிறேன். அந்த கிளாஸுக்கு இந்த 1 டீஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு போதும். அதை நம்ம லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலராக மாறணும். அந்த மாதிரி நம்ம சிம்மில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறம் மாறணும். இப்போ இதை வறுத்ததுக்கப்புறமா அந்த அரிசி கூடவே சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவி அலசி எடுத்துக்கோங்க. இதில் ரேஷன் பச்சரிசிங்கிறதுனால கொஞ்சம் தூசு துரும்பெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை நல்லா அகலமான குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். குக்கரில் சேர்த்துட்டு எந்த கிளாஸால் அளந்தோமோ அதே கிளாஸால் 5 கிளாஸ் பால் நம்ம சேர்த்துக்கலாம். பாரம்பரியமான அக்கார வடிசல் எப்பவும் குக்கரில் பண்ண மாட்டாங்க. நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடிட்டு நான் ஒரு 5 விசில் இதை வச்சு எடுத்துக்க போகிறேன். இது ஒரு 5 விசில் வரட்டும். இப்போ அது விசில் வந்துட்டுருக்க டயத்தில் நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கிளாஸால் அளந்தோமோ அதே கிளாஸில் 3 கிளாஸ் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதை கொதிச்சுட்ருக்கும்போது கொஞ்சமாக சுக்கு தட்டி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் எந்த கம்பி பதமும் வரணும்னு அவசியம் இல்லை. சும்மா கொதிச்சாலே இது போதும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் 5 விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. நல்லா கையில் வச்சு ஒரு கரண்டி இல்லை பருப்பு கடையில் மத்து வச்சு நல்லா இதை மசிச்சு விட்டுருங்க. இல்லை பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சுனாலும் இதை நம்ம நல்லா மசிச்சு விட்டுறணும். இப்போ இதை நல்லா மசிச்சதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாகை இதில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி வச்சு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நல்லா சிம்மில் வச்சு இதை கொதிக்க விடுங்க. இதை நல்லா இது கூட கலந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேஷ்யூ நட் சேர்த்துட்டு முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். இப்படி மாறினதுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே நம்ம அக்கார வடிசலில் சேர்த்துற வேண்டிதான். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான அக்கார வடிசல் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பாய்.